கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சிற்றைகள் வரும்போது எதனால் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார் என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் போது நாம் அற்பமாக எண்ணிவிடக்கூடாது, அசட்டை செய்யக்கூடாது. அவர் நம்மை கடிந்து கொள்ளும் போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. எதனால் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார், எதற்கு நமக்கு இதை அனுமதித்தார் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய வழியை விட்டு விலகி போகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர் சிட்சிப்பார், தண்டனை கொடுத்து திருத்துவார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புவதற்காக அநேக நேரங்களிலே கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். நாம் அதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமுள்ள வழியிலே நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சிட்சையை ஒருபோதும் அற்பமாக எண்ணக்கூடாது. அவர் நம்மை கடிந்து கொள்ளும் போது நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. பிரியமானவர்களே, நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருடைய வழியிலே நடக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, யாரையெல்லாம் கர்த்தர் நேசிக்கிறாரோ அவர்களை அவர் சிட்சிக்கிறார். அவர் சேர்த்து கொள்ள நம்மை ஆயத்தமாக இருக்கிறார். பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்ற நம்மை தண்டிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பரலோக ராஜ்யத்தை நாம் சந்திக்க, பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல தகுதியுள்ளவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பாவமான காரியங்கள் இருக்கும் என்றால் தேவன் நம்மை சிட்சிப்பார். பாவத்திலிருந்து மனம் திரும்பி நாம் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். நாம் அதை அறிந்து உணர்ந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு மனம் திரும்பி வாழ வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அநேக காரியங்களிலே நம் கர்த்தரை விட்டு விலகி வாழ்ந்திருக்கலாம். தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை உணர்ந்து நம்முடைய தவறுகளை உணர்ந்து மனங்கசந்து அழுது தேவ சமூகத்திலே பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிட வேண்டும். பிரியமானவர்களே, அவர் நம்மை பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்ற சிட்சிக்கிறார். நம்மை நேசிக்கிறார், நம் மீது அன்பாய் இருக்கிறார். அதனால் நம்மை அவர் கடிந்து கொள்ளுகிறார். அவர் கடிந்து கொள்ளும் போது நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றோர்கள் பிள்ளைகள் தவறு செய்யும் போது சிட்சிப்பார்கள். மறுபடியும் அந்த தவறை பிள்ளைகள் செய்யக்கூடாது என்பதற்காக. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலுமே நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். பரலோக தேவன் நம்மை கண்டிக்கிறார், கடிந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய சரீரத்தின் தகப்பன் எப்படி நம்மை சிட்சிக்கும் போது நாம் பயந்து நடக்கிறோமோ அதே போல பரலோக பிதாவானவருக்கும் நாம் வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும், கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதையே கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிதாவானவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா, கர்த்தருக்கு அடங்கி நடக்கிறோமா, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா, நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு தம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். பரலோக ராஜ்யத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக நம்மை அவர் சிட்சிக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார். அவர் கடிந்து கொள்ளும் போது நாம் சோர்ந்து போகாமல் நம்முடைய தவறை உணர்ந்து தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்பி வாழ்வோம். ஹல்லேலூயா.
அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். அப்போது நாம் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளும் போது, சிட்சிக்கும் போது சோர்ந்து போகாதபடிக்கு சகித்து கொள்வோம். தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமென்றால் அவைகளை அர்ப்பணிப்போம். மனம் திரும்பி பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் வாழ்வோம். பாவமான காரியங்கள், துன்மார்க்க ஜீவியம், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமாய் உண்மையாய் வாழ்வோம். பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நடப்போம். அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை மாற்றி வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். அவருக்கென்று நம்மை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன வேலைகள், தொழில்கள் செய்கிறார்களோ, வியாபாரங்கள் செய்கிறார்களோ, எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. மீதமெடுக்க கிருபை கொடுங்கப்பா. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். என் தேவன் வழி நடத்துவீராக. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை காரியங்களில் தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ, எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ, என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். கர்ப்பத்தின் கண்ணில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கர்ப்பத்தின் கனி தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ரீபா கபா ரஷாக்கா ரதிரவேல் எதினகாதரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியா கபூர சந்த ரதன ஹதரபலா. என் தேவன் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக. ரீபா கபா ரபா தூராபரா சந்தரோ ரீகா ராக்கா தூரா சந்த ரதன ஹதரபலா. ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் துணையாக இருந்து வழி நடத்துவீராக. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை சாதமாய் மாற்றி கொடுங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் நல்ல சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன். வசனத்தை கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகமாக்குங்க, விடுதலையாக்குங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். அப்படியே நன்மையினால் நிரப்புவீராக. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விளக்கியங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படியே ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படி கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்கப்பா. தேவன் அருளியப்ப ஊழியத்திற்காக ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் தாமே பிள்ளைகளை வழி நடத்துவீராக. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.